அரசு மருத்துவமனைகள்ல செயலி மூலமா ஓபி சீட்டு முன்பதிவு வசதி நாளை தொடங்கப்பட இருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், இந்த முன்பதிவு செய்யக்கூடிய செயலி பற்றின விவரங்களை சொல்லுங்க. அதே நேரம் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், இந்த மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு அதை பற்றி சொல்லுங்க. ஏற்கனவே நாடு முழுவதும் ஒரு சில மருத்துவமனைகள்ல மத்திய அரசின் தரப்புல இந்த புறநோயாளிகளுக்கான அந்த ஓபி சீட்டு முன்பதிவு ஆன்லைன் மூலமாக பெறக்கூடிய நடைமுறை என்பது திட்டத்துல இருந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் இந்த நடைமுறையை அனைத்து மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தக்கூடிய வகையில பல்வேறு முன்னேற்பாடுகள் சுகாதாரத்துறையின் தரப்புல முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புறநோயாளிகள் சிகிச்சைக்கு இந்த கைபேசி மூலமாக முன்பதிவு செய்யக்கூடிய நடைமுறைய சோதனை முயற்சியாக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில நாளை முதல் அமல்படுத்தப்பட இருக்கிறது. மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அந்த வசதியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நாளை காலை 11 மணி அளவுல தொடக்கி வைக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய செயல்பாடுகள் சாதக பாதகங்களை மதிப்பீடு செய்து படிப்படியாக மாநிலம் முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளிலும் இதை நடைமுறையில கொண்டு வருவதற்கு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல தினசரி பல்லாயிரக்கணக்கானோர் புறநோயாளிகளாக அரசு மருத்துவமனைகளை நாடுறாங்க. தலைநகர் சென்னையில இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில மட்டும் சராசரியாக 5000 பேர் நாள்தோறும் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வராங்க. எனவே புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுல அதிகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் வரிசைப்படி சிகிச்சை அளிப்பதற்கும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இதனை தவிர்க்கக்கூடிய வகையில தான் தனியார் மருத்துவமனைகளை இருப்பது போல் கைபேசி மூலமாக அந்த முன்பதிவு செய்யக்கூடிய நடைமுறை என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தேசிய நலவாழ்வு குழுமம் NHM மூலமாக இதற்கென்று ஒரு செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயலியை பயன்படுத்தி நோயாளிகள் நேரடியாக தங்களுக்கான ஓபி சீட்டை பெற்று சிகிச்சை பெறக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதல் 3 வாரங்களுக்கு சோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்ட காலத்துல அதுல இருக்கக்கூடிய குறைகள் சரி செய்யப்பட்டு முழுமையாக செயலி முழுவதுமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய வகையில அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசின் தரப்புல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் ஒரு சில பகுதிகளில் இந்த திட்டம் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்த மட்டில் அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த சேவை கிடைப்பதற்கு ஏதுவாக செயலிகள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். புறநோயாளிகள் சிகிச்சைக்கான இந்த செயலியில முன்பதிவு செய்யக்கூடிய ஓபி சீட்டு பெறக்கூடிய பிரத்யேக செயலி வடிவமைப்பு நாளை தொடங்கப்பட இருக்கிறது. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.